அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்&ஓ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நாம் பண்ணுறது ஸ்கால்பிங். சரிங்களா? எப்படி நாம் நிஃப்டிலேயோ சென்செக்ஸ்லேயோ இல்லை பேங்க் நிஃப்டிலேயோ எப்படி என்ட்ரி கொடுக்கணும், என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் கம்பெனி யூஸ் பண்ணுறேன். அதில் எங்கே போனால் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்லேயே எல்லாமே கொடுத்துருக்கான். அதுதான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு யாராவது அந்த ஆப் வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணிங்கன்னா 0 ப்ராசஸிங் ஃபீஸுங்க. சரிங்களா? நான் இந்த ஆப்பை நான் ப்ரமோட் பண்ணலை, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விட்ராவல் நல்லா போயிட்டுருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் 3:30 மணிக்கு நம்ம விட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கே நமக்கு விட்ராவல் ஆகிடும். நைட்டு 10 மணிக்குள்ளே விட்ராவல் ஆகிடும். சரிங்களா? லிங்க்கு நான் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. மாமூலாக சொல்கிறது தானே. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைவ் ட்ரேடிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் யாராவது எஃப்&ஓவில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால், நிஃப்டி 50 சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா லைவ் ட்ரேடிங் கிளாஸில் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எதுக்காவது தேவைப்பட்டால் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கரேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் கீழே ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோமை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு மேலே எஃப்&ஓன்னு இருக்குது பார்த்தீங்களா, எஃப்&ஓ ரெண்டாவதாக. அந்த எஃப்&ஓவில் கீழே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐடிஐன்னு இருக்கும் பாருங்கள். அந்த எஃப்ஐஐடிஐ கொடுத்தீங்கன்னா நேற்று எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இது எவ்ரிடே அப்டேட் ஆகும். டிஐஐ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க நம்ம எவ்ரிடே பார்த்துக்கலாம். எஃப்ஐஐடிஐ நம்ம இப்படி தான் நம்ம இந்த ஆப்பில் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐடிஐ பக்கத்தில் குளோபல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குளோபலை செலக்ட் பண்ணிங்கன்னா ஏசியன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு, யூஎஸ் மார்க்கெட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா. நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும். சரிங்களா? இந்த குளோபல் மார்க்கெட்டை தெளிவாக நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா. மோஸ்ட்லி ப்ளஸில் தான் இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எஃப்&ஓ பக்கத்தில் ஸ்டாக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்கை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கீழே போனீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி வீக்கெண்ட் அனலிஸ்டிக்ஸ் கிஃப்ட் நிஃப்டின்னு இருக்குது பாருங்க. இது எவ்ரி 3 minutes ஒன் டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ மார்க்கெட் இப்போது இல்லை, லைவில் இல்லை, அதனால் இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே லாஸ்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல எஃப்ஐடிஏ இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்கும். சரிங்களா? அந்த கிஃப்ட் நிஃப்டி அங்கே இருக்கும். அந்த கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்கணும் இல்லை மைனஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் நிஃப்டி பார்த்துக்குங்க. கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸில் இருந்து, சரிங்களா, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நிஃப்டியும் சென்செக்ஸும் ப்ளஸில் இருந்தால், அது சொல்கிறதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. எஃப்ஐஏடிஐ நைட் 8 மணிக்கு தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஏசியன் மார்க்கெட்டு நீங்கள் காலையில் 9:30க்கே நீங்கள் பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டியும் ப்ளஸில் இருந்து, நிஃப்டியும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ப்ளஸில் சென்செக்ஸும் ப்ளஸில் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். நிஃப்டி சார்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஆப்ஷன் செயினில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எல்டிபின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது போல் ஓஐன்னு இருக்குது பாருங்கள். ஓஐ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் பேஸுக்கும் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 24,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 35 லட்சம், 32 லட்சம். புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 74 லட்சம். அப்போ புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டு மேலே ஏறுன்னு அர்த்தம். கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டு கீழே இறங்கும்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஆப்போசிட்டாக போகும். புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டு மேலே ஏறுன்னு அர்த்தம். கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே இறங்குன்னு அர்த்தம். இப்போது கிஃப்ட் நிஃப்டியும் ப்ளஸில் இருக்குது,
நிஃப்டி ப்ளஸ் 57 பாயிண்டில் இருக்குது. சென்செக்ஸும் ப்ளஸ் 223 பாயிண்டில் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்சைடில் இருக்கனால மேலே இருந்து அர்த்தம். அப்போ வந்து மார்க்கெட்டு மேலே போக போகுதுன்னு அர்த்தம். உங்களோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட என்ன வியூன்னு தெரிஞ்சுக்கிங்க. அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ண பிறகு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது புரியல அப்படின்னா இன்னொரு டைம் இதே வீடியோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு என்ட்ரி எப்படி கொடுக்கணும், என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிங்க. ட்ரெண்டை தெரிஞ்சுட்டு மார்க்கெட் கூடவே மூவ் ஆகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்து உள்ளே போயிட்டு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு பிடிச்சிட்டு வெளியே டக்குன்னு வந்துடுவேன். ஒரு லாட் தான் என்ட்ரி கொடுக்கணும், அதுக்கு மேலே என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இது மாதிரி ட்ரேடிங் டைமிங் இருக்குது. 9:15 10:30 மணி வரைக்கும் தான் ட்ரேட் பண்ணணும். மத்தியானம் 1 மணிக்கு மேலே வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. எல்லாம் போய் பாருங்கள். எப்படி என்ட்ரி கொடுக்கணும், என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் ஆப் வேணுன்னா இந்த வீடியோ லிங்க்கில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.